शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் நாவானும் எந்தனுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருடைய லக்ஷணாவிருத்தி பாடல் 54. அகேயன். அகேயன். இதுவென்று தள்ளல் உரல் ஏயம் அக்தின்மை அது அகேயம் அது எங்கனம் எனில் இயன் மூர்த்தமோடு அமூர்த்தம் அதன பிரம்மத்தினுக்கு உபயரூபம் உண்டால் இதை அறிந்து இதுவல்ல அல்ல என்று அறியென்ன இசை ஸ்ருதி சொன்னபடியே இயல் பிரம்மம் அதனுடைய சச்சிதானந்தமாய் எய்து அமூர்த்தங்களுடனே சுத உலக மூர்த்தத்தையும் ஸ்ருதி ஆதியால் சோதித்து அறிந்து கொண்டு சொல்லும் இது பாம்பல்ல அல்ல என்று அறிதல் போல் துகள் அபரமார்த்தமாகி அதமதுரும் ஏயமாம் உலகை அளவென்று அகற்றினர் பரமார்த்தமாய் அறிவான நாம் அகேயன் எனக் காணலாம். ஆகையால் நாம் அகேயன். இதுவென்று தள்ளலுறல் ஏயமஃது இன்மையது அகேயம் அது எங்கனம் எனில் இயன் மூர்த்தமோடு அமூர்த்தம் அதன பிரம்மத்தினுக்கு உபயரூபமுண்டால் இதை அறிந்து இதுவல்ல அல்ல என்று அறியென்ன இசை ஸ்ருதி சொன்னபடியே இயல் பிரம்மம் அதனுடைய சச்சிதானந்தமாய் எய்து அமூர்த்தங்களுடனே சுத உலக மூர்த்தத்தையும் ஸ்ருதியாதியால் சோதித்து அறிந்து கொண்டு சொல்லும் இது பாம்பல்ல அல்ல என்று அறிதல் போல் துகள் அபரமார்த்தமாகி அதமது உறும் ஏயமாம் உலகை அளவென்று அகற்றினர் பரமார்த்தமாய் அறிவான நாம் அகேயன் எனக் காணலாம். ஆகையால் நாம் அகேயன். இதுவென்று தள்ளல் உரல் ஏயம். ஏயம்னா ஹேயம். ஹேயம். ஹேயம்ங்கிறது விடத்தக்கது, விடுவது. இது என்று தள்ளல். இது
என்று புறத்தில் இருக்கிறத தள்ளுதல் என்பது விளக்குதல். தள்ளுதல்னா விளக்குதல். அது ஹேயம். ஹேயம்ங்கிற சொல்லுக்கு பொருள் தள்ளுதல் விளக்குதல் என்பது ஆகும். அஃது இன்மை அது அகேயம். தள்ளுதல் இல்லாமை, தள்ளுதல் இயலாமை, எதை தள்ள முடியாதோ அதற்கு அகேயம் என்று பெயர். தள்ளக்கூடாததற்கு அகேயம் என்று பெயர். அது எங்கனம் எனில், அது எப்படி என்றால், இயன் மூர்த்தமோடு அமூர்த்தம் அதென பிரம்மத்தினுக்கு உபய ரூபம் உண்டால். பிரம்மத்திற்கு 2 ரூபம் இருக்கின்றது. உபய ரூபம்னா, உபயம்னா இரண்டு ரூபம் இருக்கின்றது. மூர்த்தம் அமூர்த்தம் என. மூர்த்தம் அமூர்த்தம்னு பிரகிருதி, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. பகவத்கீதையில் பார்த்தோம்னா பரா பிரகிருதி அபரா பிரகிருதிங்கிறார். அல்லது புருஷன் பிரகிருதி, அல்லது க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன். இதெல்லாம் வேறு வேறு வார்த்தை பகவத்கீதையில் இருக்கிறது. மாயை பிரம்மம். வேறு விதமாக சொன்னால் மாயை பிரம்மம். மாயா பிரம்மங்கிற சச்சிதானந்த ரூபம். மாயை என்ற சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்களை உடைய ரூபம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன்னு சொல்கிற பொழுது இந்த ரெண்டும் இருக்கின்றது. சச்சிதானந்த பிரம்மமும் இருக்குது, மாயையும் இருக்கின்றது. மாயைக்கு அபரா பிரகிருத்தின்னு பேர், பிரம்மத்துக்கு பரா பிரகிருத்தின்னு பேர். இதை அறிந்து, இந்த 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 சாஸ்திரம் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை அறிந்து, இது அல்ல இது அல்ல என்று அறி என்ன இசை ஸ்ருதி சொன்னபடியே. சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றபடி இது அல்லனா இது நான் அல்ல, இது சத்தியம் அல்ல. இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்டு ரெண்டில் எது மெய்ப்பொருள் என்று ஆராய்கின்ற பொழுது சச்சிதானந்த பிரம்மம் மெய்ப்பொருள், இந்த அபரா பிரகிருதி மூர்த்தமானது பொய்ப்பொருள். அதனால் அமூர்த்தம் மூர்த்தம், இதில் அமூர்த்தம் மெய்ப்பொருள், மூர்த்தம் பொய்ப்பொருள் தோற்றம். அல்ல இது உண்மை அல்ல என்று அறி என்று சாஸ்திரம். இதெல்லாம் இது உண்மை அல்ல, இது நான் அல்ல, இந்த உலகம் உண்மை அல்ல, மூர்த்தமான உலகம் உண்மை அல்ல, இந்த மூர்த்தமான உடல் நான் அல்ல என்று சாஸ்திரம் சொன்னபடியே, ஸ்ருதி சொன்னபடியே, இயல் பிரம்மம் அதனுடைய சச்சிதானந்தமாய் எய்து அமூர்த்தங்கள் உடனே. இந்த பிரம்மத்தினுடைய சச்சிதானந்த ஸ்வரூபம் அது அமூர்த்தம். சத்து சித்து ஆனந்தம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், அது அமூர்த்தம். அது ரூபம் எதுவும் இல்லை, சர்வ வியாபகமாக இருக்கின்றது, நிர்குணமாக நிராகாரமாக இருப்பது. அதனால் அது அமூர்த்தம். மூர்த்தினா வடிவம் ரூபம், அமூர்த்தம்னா வடிவம் ரூபம் இல்லது, நிராகாரம் என்பது தான். ஆகாரம் இல்லாதது. மூர்த்தி அப்படின்னா ரூபம் வடிவம். மூர்த்திங்கிறது ரூபத்தை உடையதை மூர்த்தின்னு சொல்கிறோம், மூர்த்தம்னு சொல்லலாம். அது இல்லாதது, ஒரு குறிப்பிட்ட வடிவம் ஆகாரம் இல்லாததற்கு அமூர்த்தம்னு பேர். அதனால் சச்சிதானந்தம் சர்வ வியாபகமாக இருக்கிறது, அது நிர்குணம் நிராகாரம், அதனால் அது அமூர்த்தம். சுதங்கிறது சுத, அச்சுதன்னு பார்த்தோமே, அழியாதவன் அப்படிங்கிறது. சுத்தம் அப்படின்னா அழியிறது. அப்போ அழியக்கூடிய தன்மையுடைய மூர்த்தங்கள். சுத உலக மூர்த்தங்களை, உலக ரூபமாக உலகமாக இருக்கின்ற எல்லா நாமரூபங்களையும். நாமரூபம் காலத்தினால் மாறுபடக்கூடியது, அழியக்கூடியது. எது தோன்றியதோ, இந்த நாமரூபம் ஒரு காலத்தில் தோன்றியது, மண் மேலே பானை போல, தங்கத்தின் மேலே நகைகள் போல. காலத்தினால் அது மாறுபட்டு விகாரமடைந்து அப்புறம் அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். அந்த பானைங்கிற ரூபமானது இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா பொருள்களுமே அப்படித்தான் மூர்த்தமாக இருக்கிறது, ரூபத்தோடு இருக்கிறது. காலத்தினால் சிதைந்து அந்த மூர்த்தமான அந்த வடிவமானது இல்லாமல், அது காரணம் என்னவோ, அதற்கு மூலம் எதுவோ அதுவாக ஆகிவிடுகிறது. மேஜைனா அது மரத்திலிருந்து வந்தது, காலப்போக்கில் அந்த ரூபம் போய் அது மரமாக ஆகிவிடுகிறது, அப்புறம் மண்ணாக ஆகிவிடுகிறது. இப்படி எல்லாமே உலகம் கூட ஒரு காலத்தில் தோன்றியது, அதுவும் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும். அதனால் உலக மூர்த்தங்களையும் ஸ்ருதி ஆதியால் சோதித்து. அப்போ பிரம்மத்தினுடைய 2 ரூபம், அமூர்த்தம் என்றும் மூர்த்தம் என்றும்.
இந்த ரெண்டினுடைய தன்மை என்ன என்பது வேத வாக்கியங்களை வைத்துக்கொண்டு ஆராயணும். அமூர்த்தமான பிரம்மம் சத்து சித்து ஆனந்தம் என்றும், அப்புறம் அதனுடைய மூர்த்த அம்சம் அது உலகம் நாமரூபம். ஸ்ருதி ஆதியால் சோதித்து, ஸ்ருதி பிரமாணத்தை வைத்துக்கொண்டு சோதித்து அறிந்து கொண்டு, சொல்லும் இது பாம்பல்ல அல்ல என்று அறிதல் போல. அந்த கயிற்றில் பாம்பை பார்க்கிறான் அறியாமையினால, பிறகு ஆராய்கின்ற பொழுது அது தோற்ற மாத்திரம், உண்மையில் பாம்பு அல்ல. அதனால் பாம்பு அல்ல, இது கயிறு, பாம்பு அல்ல அல்ல என்று அறிதல் போல. துகள் அபரமார்த்தம் ஆகி, அபரமார்த்தமாக ஆகி, அபரமார்த்தமாக ஆகினா பரமார்த்தமாக இல்லாமல், துகள்னா துகள் தூசி மாசுகளோடு இருக்கின்ற, பலவாறு பிரிந்திருக்கின்ற அபரமார்த்தம் ஆகி, பரமார்த்தமாக இல்லாததாக. அப்போ விவகாரத்தில் இருக்கக்கூடியதாக, வாஸ்தவமாக பாரமார்த்திகமாக இல்லாததாக ஆகி, அதம் அது உறும், அதம்னா அதஸ்ன கீழே, கீழ்மை உறும், ஏயமாம்னா ஹேயமாம் விடத்தக்க உலகை அல அல என்று அகற்றி. அதனால் இந்த பிரம்மத்தினுடைய ஈஸ்வரனுடைய ரெண்டு ரூபம், ஒன்று சச்சிதானந்த பிரம்மம் அமூர்த்தம், இன்னொன்று மாயை அது மூர்த்தம். மாயா காரியமான ஜெகத் மூர்த்தமாக இருக்கின்றது. இது உண்மையா என்று ஆராய்ந்து பார்த்தா உண்மை இல்லை, தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது. அதனால் அதுவும் கல்பிதமாக இருக்கின்றது. ஒரே சத்துவஸ்துவான ஆத்மா மேலே, பிரம்மத்தின் மேலே இந்த உலகம் கல்பிதமாக இருக்கின்றது. ஆகவே இது மித்யா என்று. உலகை அல அல என்றுனா அது இல்லை இல்லை என்று, அல்ல அல்ல, நம்ம பாம்பு அல்ல அல்லன்னு சொன்ன மாதிரி இந்த உலகத்தை அல்ல அல்ல, இது உண்மை அல்ல, மித்யா என்று. எல்லாமே வெறும் நாமரூபமயமாக உலகம் இருக்கின்றது. எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான் இருக்கு. அதனால் அது உண்மை அல்ல என்று நீக்கி அகற்றி நற்பரமார்த்தமாய் அறிவான நாம் அகேயன். இப்படி இந்த மூர்த்தமாக இருக்கின்ற அனைத்தையும் மித்யா என்று நீக்கிய பிறகு, நீக்கப்பட முடியாமல் எது எஞ்சி நிற்கின்றதோ, எந்த ஒரு அறிவானது இருக்கின்றதோ அது அகேயன். அது விட முடியாதது. மற்றதெல்லாம் உண்மை இல்லைன்னு விட்டுலாம். அன்னமய கோஷத்தில் தொடங்கி ஒன்றொன்றும் இது நான் அல்ல நான் அல்லன்னு, அது மித்யா, பஞ்சபூத விகாரம், தோன்றக்கூடியது, மறையக்கூடியது, ஜடமானது, அறியப்படுவது என்று அதெல்லாம் நீக்கிடலாம். எல்லாத்தையும் நீக்கின பிறகு எது நீக்கப்பட முடியாமல் இருக்கின்றதோ அது அகேயன். அதை விட முடியாதது. மற்றதெல்லாம் விளக்க முடியும், உண்மை இல்லை என்று விளக்க முடியும். ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டா, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டா, அது என்னது, ஒரு தோற்றம் தானே. ஆடைங்கிறது ஒரு தோற்றம். அப்போ உண்மை அல்ல. அங்கே உண்மை பொருள் என்னது, துணி தான். துணி உண்மை பொருள், இந்த ஆடை உண்மை அல்ல என்று நினைக்கிறலாம். துணியை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தா துணி என்பதும் ஒரு தோற்றம் தான். அங்கே இருக்கிறது நூல் தான். நூல் தான் மெய்ப்பொருள், நூல் தான் உண்மை பொருள், துணி என்பது தோற்றம். ஆகவே உண்மை அல்ல என்று அதை நீக்க முடியும். ஒரு நூல் எடுத்துக்கொண்டால் என்னது, அது பஞ்சு தான். பஞ்சு தான் உண்மை பொருள், நூலுங்கிறது ஒரு தோற்றம். பஞ்சை ஒரு மாதிரி திரித்து வச்சா நூலாக இருக்குது. அப்புறம் அதை குறுக்கு நெடுக்குமா அடுக்குனா துணியாக இருக்குது. அப்போ இது ஒரு தோற்றம் தானே ஒழிய மெய்ப்பொருள் பஞ்சு தான். அப்புறம் பஞ்சு என்னன்னு பார்த்தா, அது பருத்தி செடி ஒரு தாவரத்திலிருந்து வந்தது. அது எங்கன்னா அது மண்ணு தான். மண்ணு தான் ஒரு ரூபத்தில் அப்படி வந்திருக்கு. ஆகவே இந்த பிருத்திவி தான் உண்மை, செடி உண்மை இல்லை, பஞ்சு உண்மை இல்லைன்னு அதையும் நீக்கிடலாம். அப்புறம் பிருத்திவி எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா அது ஜலத்தில் இருந்தது. ஜலந்தான் உண்மை பொருள், இது பொய் பொருள்னு அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு காரியத்தை நீக்கிடலாம். ஜலம் எங்கேருந்து வந்ததுன்னா அக்னியிலேருந்து வந்தது. அக்னி மெய்ப்பொருள், இந்த ஜலம் பொய்ப்பொருள் நீக்கிடலாம். அக்னி எங்கேருந்து வந்தது, அதற்கு முன்னாடி இருந்த வாயுவிலேருந்து வந்தது. வாயு மெய்ப்பொருள், இந்த அக்னி பொய்ப்பொருள்னு அதையும் நீக்கிடலாம். வாயு எங்கேருந்து, ஆகாசத்திலேருந்து வந்தது. ஆகாச மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள்னு ஆகாசத்தையே நீக்கிடலாம். அதுக்கு முன்னாடி என்னது, மாயை அல்லது அதுக்கு முன்னாடி அகங்கார தத்துவம், புத்தி மகத்தத்துவம் அதெல்லாம் இருக்குது. நடுவில் 2 3 இருக்குது. அதுக்கு நடுவில் மகத்தத்துவம் இருக்குது, அகங்காரம் இருக்குது. அதெல்லாம் நீக்குனாக்க சுருக்கமாக சொன்னால் மாயையிலேருந்து வந்தது. அதை நீக்குனா அதுவும் பொய்ப்பொருள். மாயை என்னென்னா
மாயை பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது, பிரம்மம் தான் மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள்னா. அதனால் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் நம்மால் இது உண்மை இல்லை என்று நீக்கிக்கொண்டே போக முடியும். அப்படி எல்லாம் நீக்கின பிறகு கடைசியாக எது இருக்கின்றதோ அது விடத்தக்கது அல்ல, அதை விட முடியாது. அதனால் இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு உடம்புன்னு சொன்னால், உடல் எதுன்னு கேள்வி கேட்டாலே அங்கேயும் ஜீரோ தான். உடம்புனா உடம்பு தலை, கைகள், கால், உடல்னு மொத்தமாக சொல்கிறோம். அப்புறம் அதில் குறிப்பிட்டு இது என்னன்னு கேட்டால் தலைன்னா, அப்புறம் இது கை, இது கால், இது வயிறுன்னா, அப்போ உடம்புன்னு சொன்னி அது எங்கேன்னா? எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டா உடல்னு ஒன்று இருக்குமா? இல்லையே. உடம்பு இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் உடல்னு பேரே வெளியே, இதை தனித்தனியாக பிரிச்சுட்டாக்கா உடல்னு ஒரு பொருள் கிடையாது. தலைன்னு சொன்னால் தலையில் அதுக்குள்ளே இது என்னான்னு கேட்டால் இது கண், காது, மூக்கு, நாக்குன்னு, அப்போ தலைன்னு சொன்னி அது எங்கேன்னா? இதெல்லாம் வேறு வேறு போர் சொல்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டா தலைன்னு ஒன்று இருக்குமான்னு? அப்போ இதெல்லாம் சேர்ந்த வடிவத்துக்கு தலைன்னு பேர். அப்படி ஒன்று ஒன்றா பிரித்தோம்னா கடைசியில் அணுக்கள் தான் இருக்கும். அணுவையும் பிரித்தாக்கா அணோரணியான், அணுவுக்கும் அணுவாக இருக்கிறது ஒரே சத்வஸ்து தான். அது தவிர மித்ததமெல்லாம் மித்தியா என்று எல்லாவற்றையும் நீக்கிய பிறகு எது எஞ்சி இருக்கின்றதோ அது அகேயம். அல்லது எந்த அறிவை கொண்டு நம்ம அப்படி கோஷமாகவோ சரீரமாகவோ எடுத்துக்கொண்டால் அன்னமய கோஷம் நான் அல்ல, அப்புறம் பிராணமயம் நான் அல்ல, மனோமயம் நான் அல்ல, விஞ்ஞானமயம் நான் அல்ல, ஆனந்தமயம் நான் அல்லன்னு நீக்கின பிறகு எந்த அறிவை கொண்டு இதெல்லாம் நீக்கிறோமோ அந்த அறிவு மாத்திரம் இருக்கின்றது. அந்த அறிவை விட முடியுமானா அது விட முடியாது, அது சொரூபமாக இருப்பது. ஆகவே அது அகேயன். ஆகவே நாம் அகேயன். அதனால் இந்த ஈஸ்வரன், இந்த உலகமானது மூர்த்தம் அமூர்த்தம் இரண்டுமாக இருக்கின்றது. மூர்த்தம் பொய்யானது, தோற்ற மாத்திரமானது, அது நீக்கப்பட முடிந்தது. அமூர்த்தமான சச்சிதானந்த பிரம்மம் அது ஆதாரமானது, அது நீக்க இயலானது. ஏன்னா அது சத்தியமானது, எப்பொழுதும் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கக்கூடியது. ஆகவே நாம் அகேயம், அறிவான பரமார்த்தம், உலகை அல்ல அல்ல என்று அகற்றி நற்பரமார்த்தமாய் பாரமார்த்திகமாக, இதெல்லாம் விவகாரத்தில் இது இப்படி இருக்குது, நம்ம விவகாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். வாஸ்தவமாக பார்த்தா பாரமார்த்திகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரே பொருள் அது ஆத்மா. அது விடப்பட முடியாதது. ஆகவே நற்பரமார்த்தமாய் அறிவான நாம் அகேயன் என காணலாம். நான் விடப்பட முடியாதவன் என்று காணலாம். ஆகையால் நாம் அகேயன் அகேயன் என்று நாம் தியானம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்னது? அனுபாதேயன், எடுத்து விட முடியாதவன்கிற மாதிரி ஆத்மா எடுத்துக்கொள்ள முடியாததாகவும் இருக்கின்றது. அடைகின்ற பொருள் உபாதேயம் அனுபாதேயம், அடையப்படா பொருள் அது எவ்விதம்? ஆமெனில் கண்ம காண்டத்தினில் சொர்க்காதி ஆனந்தமே விரும்பி திடமதுடன் நித்யாதி நால்வகை கர்மமும் செய்திலோன் அப்பலத்தை சேருவன் பத்தி காண்டத்தினில் சிவனாதி தேவர்களை மந்திர ஆதியால் இடையற உபாசன ஆதிகள் புரிந்தோன் பதம் அது எனும் முக்தி அடைவன் நித்ய எழின் முக்தி இச்சையால் சவனாதி செய்துளோர்க்கு இயலு பலம் அப்பலம் போல் அடையப்படும் பொருளலாது ஏற்கவே உற்றதாம் ஆக உருகின்ற அதனால் அவத்தையின் கரியதாய் எப்போதும் மேவும் நாம் அனுபாதேய நாமே. அடைகின்ற பொருள் உபாதேயம் அனுபாதேயம், அடையப்படா பொருள் அது எவ்விதம்? ஆமெனில் கண்ம காண்டத்தினில் சொர்க்காதி ஆனந்தமே விரும்பி
திடமதுடன் நித்யாதி நால்வகை கண்மமும் செய்திலோன் அப்பலத்தை சேருவன் பத்தி காண்டத்தினில் சிவனாதி தேவர்களை மந்த்ராதியால் இடையற உபாசன ஆதிகள் புரிந்தோன் பதம் அது எனும் முக்தி அடைவன் நித்ய எழில் முக்தி இச்சையால் சவனாதி செய்துலோர்க்கு இயலு பலம் அப்பலம் போல் அடையப்படும் பொருளலாது ஏற்கவே உற்றதாம் ஆக உருகின்ற அதனால் அவத்தையின் கரியதாய் எப்போதும் மேவும் நாம் அனுபாதேய நாமே. அடைக்கின்ற பொருள் உபாதேயம். அனுபாதேயம் அப்படிங்கிறது உபாதேயம், அது இல்லாதது அனுபாதேயம். உபாதேயம்ங்கிற வார்த்தைக்கு மேலே அர்த்தம் கொடுக்கிறார். அடைகின்ற பொருள், நம்மால் அடையப்படுகின்ற பொருள் உபாதேயம். அடையப்படுகின்றது எடுத்துக்கொள்ளப்படுவது, எடுக்க முடிந்தது. எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொருள், அடையப்படுகின்ற பொருளுக்கு உபாதேயம் என்று பெயர். அனுபாதேயம் என்றால் அடையப்படா பொருள், அதற்கு எதிர்ப்பதம். அணுக முடியாதது, அடைய முடியாதது, எடுத்துக்கொள்ள இயலாதது. அப்படி எந்த பொருள் இருக்கோ அதற்கு அனுபாதேயம்னு பேர், அடையப்படா பொருள். அது எவ்விதம் ஆமெனில், அது எப்படி இருக்கு என்று கேட்டால், கர்ம காண்டத்தினில், கர்ம காண்டத்தில், வேதத்தினுடைய கர்ம காண்டத்தினில் சொர்க்காதி ஆனந்தமே விரும்பி, சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்களில் இருக்கின்ற ஆனந்தத்தை விரும்பி, திடம் அதுடன் நித்யாதி நால்வகை கர்மமும் செய்துள்ளோர். வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்சித்த 5 கர்மா இருக்குது. ஒன்று செய்யக்கூடாது நிஷித்த கர்மா, செய்ய வேண்டியது 4. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மா அவசியம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, பஞ்சமகா யஜ்ஞம் போன்றவை அவசியம் செய்ய வேண்டிய கர்மாவுக்கு நித்திய கர்மான்னு பேர். அப்புறம் நைமித்திக கர்மா ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில், கிரகணம் முதலான காலம், அமாவாசை பௌர்ணமி முதலான காலம், அப்படி ஒரு குறிப்பிட்ட நிமித்தத்தை வைத்து கொண்டு செய்யக்கூடிய கர்மாவுக்கு நைமித்திக கர்மான்னு பேர். அதுவும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதையும் செய்யணும். அதுக்கப்புறம் காமிய கர்மா, அவரவருடைய தேவைக்கு ஏற்றாற் போல என்ன தேவை இருக்கோ அதற்கு இந்த கர்மா செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதை செய்கிறது காமிய கர்மா. பிராயஷ்சித்த கர்மா தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற குற்றங்கள் பாபங்களுக்கு பரிகாரமாக செய்வது பிராயஷ்சித்த கர்மா. இந்த 4 வகை கர்மாவையும் திடமதுடனா உறுதியாக சாஸ்திரத்தில் இருக்க, சாஸ்திரத்தில் பரிபூர்ண நம்பிக்கையோடு உறுதியாக தெளிவாக அதில் லோபம் இல்லாமல் சரியாக செய்பவன் செய்துலோன். 4 வகை கர்மமும் செய்துலோன் அப்பலத்தை சேருவன். அந்த கர்ம பிரயோஜனமாக அது எந்த காலத்தில் வரணுமோ அதற்கான பலனை அடைவான். அதனால் அப்பலத்தை சேருவான்னா அப்பலத்தை சேருவான்ல, அந்த பலனை சேருவான். அந்த பலனை, அந்த தான் செய்த கர்மாவினுடைய பலனை அவன் சொர்க்காதி லோகம் தானே. அப்போ அதை மரணத்திற்கு பிறகு அந்தந்த காலத்தில் அந்தந்த பலனை அடைவான். செய்த கர்மாவுக்கு ஏற்றாற்போல், அந்த கர்மாவுக்கு ஏற்றாற்போல் அதற்கான பலனை அடைவான். அப்போ அது என்னது, அது அடையப்படக்கூடிய பொருளாக இருக்குது. இப்பொழுது இல்லை, ஒரு கர்மாவை செஞ்சு அதனுடைய பலனா அவன் எதிர்காலத்தில் ஒரு இடத்திற்கு சென்று அடைகின்றான். அது இப்போ இங்கே அவன் இருக்கிற இடத்துல இல்லை, எங்கேயோ இருக்குது. ஏதோ ஒரு காலத்தில், இன்னொரு காலத்தில் அந்த இன்னொரு இடத்துல அதை சென்று அடைகின்றான். அதனால் அது அடையப்படும் பொருளாக சொர்க்காதி லோக்கங்கள் இருக்கின்றன. அதனால் அதெல்லாம் உபாதேயம். அதே மாதிரி பக்தி காண்டத்தின் உபாசனா காண்டத்தில் பலவிதமான உபாசனைகள் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. சிவன் ஆதி தேவர்களை மந்திர ஆதியால், சிவன் முதலான தேவர்களை, அவனுக்கு இஷ்ட தெய்வம் எது இருக்கோ அல்லது அவன் என்ன பலன் விரும்புகிறானோ அதற்கான ஆதார தேவத்தையாக, அதிஷ்டான தேவத்தையாக எது சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேவத்தை எடுத்துக்கொண்டு அவன் தொடர்ந்து தியானம் செய்கின்ற பொழுது மந்திரங்கள், அதற்கான மூல மந்திரங்களை சொல்லி அவன் தொடர்ந்து உபாசிக்கின்ற பொழுது, அதனால் இடையற, இடையறா இடைவெளி இல்லாமல்
உபாசனா ஆதிகள் புரிந்தோன், அந்த உபாசனை முதலானவைகளை செய்பவன். பதம் அது எனும் முக்தி அடைவன், அந்த தேவதைகள் இருக்கக்கூடிய பதம் இருக்க லோகம் முதலானவைகளை அடைவார்கள். அதுதான் அவனுக்கு முக்தி. அதான் முக்தின்னு, அந்த சாரூபம் தேவதா ரூபத்தை அடையிறதுங்கிறது முக்தி. இதுவும் ஒரு காலத்தில் அடையக்கூடியதாக உபாதேயமாக இருக்கின்றது. உபாசனா பலனும் இன்னொரு காலத்தில் அடையக்கூடியதாக இருக்கின்றது. நித்திய எழின் முத்தி இச்சையால், நித்தியமாக, இதெல்லாமே அனித்தியமான பலன். சொர்க்கம் முதலான லோகங்களும் அந்த கர்ம பலன் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு திரும்பி வந்துடுவார். க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விஷாந்தின, புண்ணியம் முடிஞ்ச உடனே அந்த லோகத்தை விட்டு அவர் வந்து விடுவார். ஆனால் நித்தியமாக இருக்கக்கூடிய முக்தி என்பதை, நித்திய முக்தியை, நித்திய எழின் முக்தி இச்சையால், அழகிய நித்தியமாக இருக்கின்ற நிரந்தரமான முக்தியை ஒருவன் அடைய விரும்பினால், முமுட்சுவாக இருந்து, சவனாதிங்கிறது ஸ்ரவணாதி, ஸ்ரவணம் முதலான ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், ஸ்ரவணாதி செய்துள்ளோர்க்கு, முமுட்சுவாக இருந்து குரு வாயிலாக சாஸ்திரம் முதலானவைகளை விசாரம் செய்து அதனுடைய மெய்ப்பொருளை அறிந்துள்ளவன், ஞானத்தை அடைந்திருக்கின்றவன், இயலு பலம் அடைகின்ற அதனுடைய பலன், அந்த ஞானத்தினால சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணியிருக்கிறதுனால அவன் அடைகின்ற பலன், அப்பலம் போல், அந்த பலம் போல் அடையப்படும் பொருள் அலாது, மற்ற கர்ம உபாசனையினுடைய பலன் போல இன்னொரு காலத்தில் இன்னொரு இடத்தில் அடையப்படுவதாக இல்லாமல், ஏற்கவேனா ஏற்கனவே, முன்னாடி ஏற்கனவே இருக்கிறதுன்னு சொல்கிறோமே, ஏற்கனவே உற்றதாம் ஆக உருகின்ற அதனால், ஏற்கனவே சித்தமாக இருக்கின்றதாக. ஏன்னா இவன் அடைகின்ற பலன் ஆத்ம, நித்திய வஸ்துவை இவன் அடைய விரும்புகிறான். நித்திய வஸ்து ஆத்மா, அது ஏற்கனவே இவனுடைய சொரூபமாக இருக்கின்றது, நித்திய சித்தமாக இருக்கின்றது. அதை அறியாததுனால தேடினான், இப்பொழுது ஞானத்தினால அதை அறிந்து கொண்டார். ஆகவே ஏற்கனவே உற்றதாம் ஆக உருகின்ற அதனால், ஏற்கனவே அடையப்பட்டதாக இருக்கின்ற அதனால், அவஸ்தையின் கரியதாய் எப்போதும் மேவும் நாம், அந்த ஆத்மாவாக எப்பொழுதும் இருக்கின்றோம். ஆகவே அனுபாதேயனாமே, அவ்வாறு முமுட்சுவினால் அடையப்படுகின்ற பலனாக இருக்கின்ற ஆத்மா அனுபாதேயன். மற்ற சொர்க்கம் முதலானவை உபாதேயம், அடையப்பட வேண்டியது, அடையப்படக்கூடியது. முமுட்சுவினால் அடையக்கூடிய பலன் என்னது? பிரம்மம். அதான் பிரம்மம் ஏற்கனவே சொரூபமாக இருக்கின்றது. ஆகவே அனுபாதேயம், அது எடுத்துக்கொள்ளத்தக்கதல்ல, அடையத்தக்கதல்ல, அது அவனுடைய சொரூபம். அதனால் உருகின்ற அவஸ்தையின் கரியதாய், அவஸ்தைன்னா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாய், எப்போதும் மேவும் நாம், எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நாம் அல்லது பிரம்மமாகிய நாம் அனுபாதேயனாமே, அது எடுத்துக்கொள்ளத்தக்கது அல்ல, அது அவனுடைய சொரூபம். அதனால தான் குரு தத்துவமசின்னு உபதேசம் பண்ணுறார். நீ அங்கே போகணும்னு சொல்லலை, நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொல்கிறார். எதை தேடி அவன் வந்தானோ, அந்த நித்திய முக்தியை தேடி வந்தானோ, அந்த நித்திய முக்தம் என்பது ஆத்மாவினுடைய சொரூபம், அது நீயே என்று அவர் உபதேசிக்கின்றார். அதனால் அவனை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அவனையே எடுத்துக்கொள்றதுங்கிறது நம்ம தோள் மேலே நாமே ஏறி நிற்கிற மாதிரி. நம்ம தோள் மேலே நாமளே ஏறி நிற்க முடியுமான? அடுத்த ஆள் தோள் மேலே ஏறி நிற்கலாம், நம்ம தோள் மேலே நாமே ஏறி நிற்க முடியாது. அதனால் ஏற்கனவே அது இருக்கிறதா, சித்தமாக இருக்கின்றது. ஆகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாததாக, எடுத்துக்கொள்ள இயலாததாக இருக்கின்ற ஆத்மா அனுபாதேயன். அடுத்த லட்சணம் அப்பிரவர்த்தன். பிரவர்த்தி இல்லாதவன் அப்பிரவர்த்தன். ஏற்று பிரவர்த்தம் அற்றவன் அப்பிரவர்த்தனா, எவிதமெனின் வங்கமதனில் ஏகினோர்க்கு அகல் கரை மரங்கள் ஏகுதலாது, ஏகு கப்பலில் உற்றதான் தோற்றவே ஏகாது போல் கனில் தோற்றினும் துணும் மனதின் மாறி அனல் போல்
தொழில் அகங்கரம் உறினும் ஆன்ம திட்டியினில் ஒரு தொழில் நமக்கு இன்மையானும் தோற்று அகங்காரம் அது ஒழிந்திருந்தாலும் நம் ஒழிந்திருந்தாலும் நம் சுய திட்டிதனில் நிவர்த்தி தொழிலை அஃதுறுதலானும் அதில் கண்ணதாய் தோற்று உபயத் தொழில் குறித்தும் ஆற்றும் நம் திட்டியில் ஓர் பிரவருத்தியாம் தொழிலும் ஆம் எமக்கு அணுகல் இலதால் அவ்விரு வகைக்கும் அமர் சாட்சியாகத் தொடக்கு அற்ற நாம் அப்பிரவர்த்தன் ஏற்று பிரவர்த்தம் அற்றவன் அப்பிரவர்த்தனா எவிதமெனின் வங்கமதனில் ஏகினோர்க்கு அகல் கரை மரங்கள் ஏகுதலாது ஏகு கப்பலின் உற்றதான் தோற்றவே ஏகாது போல் கனில் தோற்றினும் துணு மனதின் மாறியனல் போல் தொழில் அகங்கரம் உறினும் ஆன்ம திருஷ்டியினில் ஒரு தொழில் நமக்கு இன்மையானும் தோற்று அகங்காரம் அது ஒழிந்திருந்தாலும் நம் சுய திட்டிதனில் நிவர்த்தி தொழிலை அஃது உறுதலானும் அதின் கண்ணதாய் தோற்று உபயத் தொழில் குறித்தும் ஆற்றும் நம் திட்டியில் ஓர் பிரவருத்தியாம் தொழிலும் ஆம் எமக்கு அணுகல் இலதால் அவ்விரு வகைக்கும் அமர் சாட்சியாகத் தொடக்கு அற்ற நாம் அப்பிரவர்த்தன் ஏற்று பிரவருத்தம் அற்றவன் அப்பிரவர்த்தனாம். பிரவருத்தி இல்லாதவன், பிரவருத்தி அப்படின்னா செயல்படுதல். அகர்த்தா என்பதுதான் பகவத்கீதையில் கர்மண்ய கர்மயஃப் பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயக அந்த ஸ்லோகத்தை அப்படியே இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த ஸ்லோகார்த்தத்தை அப்படியே இங்கே கொடுத்துருக்கிறார். பிரவருத்தி இல்லாதவன், அதாவது கர்த்தൃத்துவம் இல்லாதவன், செய்கை இல்லாதவன். பிரவருத்தினா செய்கை செயல், அது இல்லாமல் இருக்கிறது அப்பிரவருத்தி. அப்பிரவருத்தியில் இருக்கிறவன் அப்பிரவர்த்தன். அலை பிரவர்த்தம் அற்றவன், செய்கை அற்றவன் அப்பிரவர்த்தன், செய்கை இல்லாதவன் என்று அவனுக்கு பெயர். யாரு? ஆத்மா எப்பொழுதும் எவ்வித செய்கையும் இல்லாதது, அகர்த்தா என்பதுதான். எப்படி என்றால் எவ்விதம் எனில் வங்கம் அதனில், வங்கம்னா படகு, ஒரு பெரிய பாய்மரம், பெரிய படகு கப்பல். அதனில் ஏகினோர்க்கு, அதில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு, ஒரு கடலில் படகுல போய் கொண்டிருக்கிறான். அகல் கரை மரங்கள் ஏகுதல் அலாது, ஏகு கப்பலில் உற்றத்தான் தோற்றவே ஏகாது போல் கனில் தோற்றினும். அவன் கரையை பார்க்கிற பொழுது, தூரத்தில் அகன்று இருக்கின்ற கரையை அல்லது தன்னிடமிருந்து விலகி இருக்கின்ற அந்த தூரமாக இருக்கக்கூடிய கரையை பார்க்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் செல்லுவது போல தெரிகின்றது. இவன் நிலையாக இருக்கிற மாதிரியும் கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் விலகி செல்வது போலவாகவும் தெரிகின்றது. நம்ம ரயிலில் போனால் அப்படித்தானே இருக்கு. நம்ம உட்காந்து காஃபி சாப்பிட்டு இருக்கோம், மரமெல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கணும். அது மாதிரி அது தெரிகின்றது. அதனால் அகல் கரை மரங்கள் ஏகுதல் அலாது, அது போவது அல்லாமல் ஏகு கப்பலில் உற்றதான், கப்பலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நான், போய்கொண்டு இருக்கக்கூடிய தான் தோற்றவே ஏகாது போல் கனில் தோன்றிடும். கனில்னா கண்ணில், அவனுக்கு காட்சியில் அப்படி இருந்தாலும், தான் போகாது போலவும் மரங்கள் போய்கொண்டிருப்பது போலவும் அவனுடைய காட்சியில் பார்வையில் அப்படி இருந்தாலும் அவனுக்கு என்ன தெரியும்? மனசில் என்ன இருக்குது? துணும் மனதில் மாறி எனல் போல். அவன் மனசில் தெளிவாக தெரியும், மரமெல்லாம் எங்கேயும் போகல, நாம தான் போய்கொண்டு இருக்கோம், மரமண்ட நாம
மரம் மண்டை நாம தான் போய் கொண்டு இருக்கிறோம், மரம் அங்கேயே தான் இருக்குன்னு அவனுக்கு மனசில் தெளிவாக தெரியும். மரம் போகலை, நாம தான் போகிறோம்னா. அப்போ காட்சி ஒன்று, அறிவு ஒன்று, அந்த வேறுபாடு. காட்சியில் தெரியறது ஒன்று, ஆனால் உண்மை என்பது வேறொன்று. உண்மை அறிந்தவனுக்கு அது தெரியுது. இப்போ சூரியன் வருது போகுதுன்னா, உதிக்கிறார் மறைகிறார்னா, அவர் உதிக்கிறாரா மறைகிறாரா? காட்சியில் உதிப்பது மறைவதாக இருக்குது. உண்மையிலே அவர் அப்படியே இருக்கிறார். நாம தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். பூமி தான் சுழன்று கொண்டு இருக்கின்றது. அது அறிவு. அது அறிவு. ஆனால் அனுபவங்கிறது மாறுபட்டு இருக்கின்றது. அதனால் காட்சியில் எப்படி இருந்தாலும் விவேகம் இருக்கிறவனுக்கு அது தெளிவாக இருக்குது. மனதில் மாறி எனல் போல, எனல்னா எண்ணுதல் போல, அவன் மனதில் இந்த தோற்றத்தை உண்மை நினைக்கிறதில்ல, அவனுக்கு உண்மையானது தெளிவாக மனதில் இருக்கின்றது. அந்த தோற்றத்திற்கு மாறி தெளிவான அறிவானது இருப்பது போல. தொழில் அகங்கரம் உரினும். அகங்கரம்னா அகங்காரம். இந்த தொழிலை, இந்த உடல் செய்கின்ற தொழிலை, விவகாரங்களை அகங்காரம் செய்தாலும், அகங்காரம்தான் தொழிலை செய்கின்றது. தொழில்னா வேலை, செயல். இந்த உடம்பு செயல்படுகின்றதுன்னா உடம்பை செயல்படுத்துறது எது? அகங்காரம் தானே. இப்போ அகங்காரமானது உடலை வைத்து கொண்டு தொழில் உரினும், தொழிலை செய்தாலும். ஆன்ம திருஷ்டியினில் ஒரு தொழில் நமக்கு இன்மையினாலும், உள்ளே இருக்கக்கூடிய சாட்சியாக ஆத்மாவினுடைய திருஷ்டியில் பார்த்தா ஒரு தொழிலும் இல்லை. ஆத்மா அகர்த்தாவாக சாட்சி மாத்திரமாக இருக்கின்றது. அகங்காரம் சரீரத்தோடு சேர்ந்து சரீரத்தை வைத்து கொண்டு செயலை செய்கின்றது. ஆனால் ஆத்மா அதை சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்றது. அதனால் ஆத்ம திருஷ்டியில், ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு நான் ஆத்மா என்று தன்னுடைய உடலையும் மனதையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்பவன் ஒரு தொழில் நமக்கு இல்லை என்று அகர்த்தாவாக தன்னை அறிந்து பார்க்கின்றான். அதுக்கப்புறம் என்னது? தூற்று அகங்காரம் அது ஒளிந்திருந்தாலும் நம் சுய திட்டிதனில் நிவர்த்தி தொழிலை அஃது உறுதலானும். இந்த அகங்காரமானது என்ன பண்ணுது? வேலை முடிஞ்சாச்சு, அதனால் ஓய்வுனா 6 நாள் வேலை செஞ்சுட்டேன், இன்றைக்கி 7வது நாள் ஓய்வு, ரெஸ்ட்டு, நான் ஒரு வேலையும் செய்யறதில்ல, சும்மா இருக்கிறேன் என்று சொன்னாலும், இப்போ உடம்பு வேலை செய்யுது, அகங்காரம் வேலை செய்கின்றது, அப்புறம் வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்கின்றது. 2. அப்படி அந்த வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்கிறதும் தூற்று அகங்காரம் அது ஒளிந்திருந்தாலும், நான் இப்பொழுது ஓய்வாக இருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்து என்ன பண்ணுறாரு? டிவியை போட்டு பார்க்குறேன். அதானே உண்மையிலே சும்மா இருக்கானான்னு? சும்மா இல்லை, அங்கே டிவியை போட்டு வேறு ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறா. ஆனால் அவனுக்கு நான் சும்மா இருக்கிறேன்னா அங்கே என்ன இருக்குது? அதான் சொல்கிறார். நம் சுய திருஷ்டியினில், ஆத்ம திருஷ்டியில் இருந்து பார்த்தா நிவர்த்தி தொழிலை, உண்மையிலேயே பார்த்தா நிவர்த்தி தொழிலை அஃது உறுதலானும். நிவர்த்தி, அதாவது செயல் இல்லாமல் இருத்தல் என்பதை ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறான். அதை திட்டம் போட்டு பிளான் பண்ணி செய்கிறார். சும்மா இருக்கிறனா சும்மா தானே இருக்கணும், ஆனால் சும்மா இருக்கிறத ரொம்ப பிளான் பண்ணி, நான் இவ்வளோ நேரத்துக்கு சும்மா இருப்பேன், இன்றைக்கி இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறான்னா அங்கே கர்த்திருவம் இருக்குது. செயலை செய்கின்ற பொழுது எப்படி கர்த்திருவம் இருக்கோ அதே மாதிரி செயல் இல்லாமல் சும்மா இருத்தலிலும் நான் சும்மாக இருக்கிறேன்னு ஒரு கர்த்திருவமானது இருக்கின்றது. அதனால் செயல் நடந்து கொண்டு இருக்கு. அந்த கர்த்தா இருக்கிறான், அந்த அகங்காரமானது இருந்து கொண்டு இருக்கிறது. நான் சும்மா இருத்தல்ங்கிறத ஒரு தொழிலாக, அதனால தான் ஒளிந்திருந்தாலும் நிவர்த்தி தொழிலேனா, நிவர்த்தி சும்மா இருக்கிறதா ஒரு தொழிலாக. என்னென்னா லீவுனா என்ன பண்ணாருன்னா, அவர் கார் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போயிட்டார். 4 நாள் லீவுனாக்க, ஏன்னா லீவில் என்னென்னா ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னா, ரெஸ்ட்டு வீட்டிலே எடுக்க வேண்டியது தானே. அதுக்கு ஒரு பிளான் போட்டு ஒரு வேன் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போய் அங்கே போய் சும்மா இருப்பானா? அங்கே போய் மற்ற எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வர இது ரெஸ்ட் எடுத்ததானா? இல்லை. அப்போ அவனுடைய சங்கல்பம் அப்படியே இருக்குது, கர்த்திருவம் அப்படியே இருக்குது, மாறலை. உண்மையில் அவன் சும்மா இல்லை. அதனால் நிவர்த்தியும் ஒரு தொழிலாக இருக்கின்றது. சும்மா இருக்கிறதா சும்மா இருக்கணும், அதில் சங்கல்பம் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் நிவர்த்தியும் தொழிலாக இருக்குது. அப்போ செயல் செய்கிறதுலேயும் கர்த்திருவம் இருக்குது, செயல் செய்யாமல் சும்மா இருக்கிறதுலேயும் கர்த்திருவமானது இருக்கின்றது. அதில் கண்ணதாய் தோற்று உபய தொழில் குறித்தும் ஆற்றும் நம் திருஷ்டியில் பிரவர்த்தியாம் தொழிலும் எமக்கு அணுகல் இலதால். அதனால் அதில் கண்ணதாய், புறத்தில் பார்த்தா அவன் செயல்படுகிறான், செயல் இல்லாமல் இருக்கிறான். புறத்தில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறான்னு தோற்றத்தில் இருந்தாலும் உண்மையில் என்னன்னா அவன்
செயல்படாமல் இல்லை, செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றான். அதாவது அந்த கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் ஸ்லோகத்தோட சரியான அர்த்தம் என்னன்னா, இந்த ஆத்மா எப்பொழுதும் செயல்படாமல் இருக்குது, உடம்பு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு இருப்பது. ஆனால் உடலை நான் என்று நினைத்திருக்கிற பொழுது உடம்பினுடைய செயல்பாடை ஆத்மாவினுடைய செயல்பாடாக ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணுறான். செயல் செய்கிற பொழுது நான் செயலை செய்கிறேன் அப்படின்னு அத்தியாசம் பண்ணுறான். உண்மையிலே ஆத்மா செயல்படாமல் இருக்குது, இந்த உடம்பு அகங்காரம்தான் செயல்படுது. ஆனால் உடம்பையே அகங்காரத்தையே நான் நினைத்து நான் செயல்படுகிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். வாஸ்தவமாக ஆத்மா செயல் இல்லாமல் இருக்குது. அப்போ என்னது, அங்கே செயலானது ஆத்மா மேல் அத்தியாசம் செய்யப்பட்டிருக்கின்றது, கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் ஓய்வாக சும்மா இருக்கிற போது என்னது, நான் செயல்படாமல் இருக்கிறேன், சும்மா இருக்கிறேங்கிறதையும் அவன் ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணுறான். செயல்படுதல் என்பதையும் நான் செய்கிறேன்னு சொல்கிற பொழுது நான்கிறது வாஸ்தவமாக ஆத்மா தான். அதனால் ஆத்மா செய்கிறதுன்னு ஆத்மா மேலே செயலை அத்தியாசம் பண்ணுறான். அப்புறம் உடம்பு செயல்படாமல் இருக்கின்ற பொழுது நான் சும்மா இருக்கிறேன்னு சும்மா இருக்கிறதையும் ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணுறான், கல்பிக்கின்றான், செய்கின்றான். இவன் செயல்பட்ட பொழுதும் ஆத்மா சும்மா தான் இருந்தது. இவன் நான் சும்மா இருக்கிறேன்னு அத்தியாசம் பண்ணது அப்போதும் ஆத்மா சும்மா தான் இருக்குது. அப்போ செயல்படுதல் செயல்படாமல் இருத்தல் ரெண்டுமே இவனுடைய கர்த்திருவத்தில் இருக்குது, ரெண்டுமே ஆத்மா மேலே அத்தியாசமாக இருக்குது. சும்மா இருத்தல்ங்கிறது ஆத்மா மேலே அத்தியாசமாக இவனால் பார்க்கப்படுகின்றது. அதனால் உபய தொழில் குறித்தும்னா, அதனால் விவகாரத்தில் செயல்படுதல் என்று செயல்படாமல் இருத்தல் என்று விவகாரத்தில் இருந்தாலும் அவனுக்குள்ள உபய தொழில் குறித்தும், இரண்டு தொழில், செயல்படுதல் செயல்படாமல் இருத்தல் என்று குறித்தும் ஆற்றும் நம் திருஷ்டியில் ஓர் பிரவருத்தியாம் தொழிலும் ஆம் எமக்கு அணுகல் இலதால். ஆத்மாவானது இவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நினைத்த பொழுதும் செயல்படாமல் தான் இருந்தது, இவன் சும்மா இருக்கிறேன் என்று நினைக்கிற பொழுதும் அது செயல்படாமல் தான் இருந்தது. அது ரெண்டுக்குமே சாட்சியாகத்தான் இருக்கின்றது. அதனால் ஆற்று நம் திருஷ்டியில் உபய தொழில் குறித்தும் இந்த அகங்காரத்தினுடைய உபய தொழில், அகங்காரத்தினுடைய ரெண்டு விதமான தொழில், என்னது, செயல் செய்கிறதுங்கிற தொழில், செயல் இல்லாமல் சும்மா இருத்தல் என்ற தொழில், இந்த ரெண்டு தொழில் குறித்தும் நம் திருஷ்டியில், ஆத்மாவாகிய நம் திருஷ்டியில் ஓர் பிரவருத்தியாம் தொழிலும் ஆம் எமக்கு அணுகல் இலதால். ரெண்டு விதமானதும் பிரவருத்தி நிவர்த்திங்கிறது ரெண்டுமே பிரவருத்தியாக தான் இருக்குது. அகங்காரத்துக்கு ரெண்டுமே பிரவருத்தி தான், அஜ்ஞானத்தில் இருக்கிறவனுக்கு ரெண்டுமே பிரவருத்தி தான். செயல்படுதல்ங்கிறதும் பிரவருத்தி தான், சும்மா இருக்கிறதுங்கிறதும் பிரவருத்தி தான். தொழிலும் ஆம் எமக்கு அணுகல் இலதால், வாஸ்தவமாக எனக்கு எப்பொழுதுமே அது இல்லை என்பதால், அல்ல செயல்படுதல் என்பதும் இல்லை, சும்மா இருக்கிறதும் இல்லை. ஆத்ம திருஷ்டியில் செயல்படுதல் என்பதும் இல்லை, சும்மா இருத்தல் என்பதும் இல்லை. அது எப்பொழுதும் இரண்டிற்கும் வேறாக இருக்கின்றது. ஆம் எனக்கு அணுகல் இலதால், அது எப்பொழுதும் என்னை சேருதல் என்பது இல்லாததால் அவ்விரு வகைக்கும், செயல்படுதல் கர்த்திருவம் அகர்த்திருவம் இரண்டிற்கும் சாட்சியாக அமர்ந்திருக்கின்ற சாட்சியாக இருக்கின்ற தொடக்கற்ற நாம், தொடக்கம் இல்லாத ஆதி இல்லாத நாம் அப்பிரவர்த்தன், எப்பொழுதும் பிரவருத்திங்கிறது ஆத்மாவிற்கு இல்லை, எப்பொழுதும் எதிலும் பிரவருத்தி என்பது இல்லை. அஜ்ஞான காலத்தில் அஜ்ஞானியாக இவன் இருந்த பொழுதும், இவன் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நினைத்த பொழுதும் ஆத்மா எப்பொழுதும் பிரவருத்தி அற்றதாகவே இருக்கின்றது. அந்த ஆத்மா நான். அதனால் நான் அஜ்ஞானியாக இருந்து கர்மா பண்ண காலத்திலும் ஆத்மாவாகிய நான் அப்பிரவர்த்தனாகவே இருக்கிறேன், எப்பொழுதுமே நான் அப்படி இருக்கிறேன் என்று ஒருவன் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்போ அஜ்ஞான காலத்தில் நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன் என்று நினைத்து கொண்டு செய்த பொழுதும் ஆத்மா செயல்படாமலே தான் இருக்கிறதுனா, ஞானம் வந்த பிறகு ஆத்மா செயலற்றதுன்னு தெரிந்து கொண்ட பிறகு செயல் செஞ்சால் என்ன, செய்யலைன்னு. அஜ்ஞானத்தில் செஞ்ச பொழுது செஞ்ச புண்ணிய பாவமே எனக்கு இல்லை, ஆனால் நான் பிரவர்த்தியே பண்ணலைங்கிற பொழுது, ஞானம் வந்ததுக்கப்புறம் செயல்படுறதும் ஒன்று தான், செயல்படாததும் ஒன்று தான். ஞானம் வந்த பிறகு செயல்பட்டாலும் நான் செய்யவில்லைங்கிற எண்ணத்தோடு அவர் செய்கிறார். நான் செய்தேனுங்கிற எண்ணத்தோடு செய்கிற பொழுது அந்த பலனே செயல்படாமல் தான் இருந்திருக்கு, அப்பொழுதே செயல் இல்லாமல் தான் இருந்திருக்குன்னா, செய்யவில்லைங்கிற ஞானத்தோட செயல் செஞ்சால் அது ஒரு செயல் அல்ல. அதுதான் பின்னாடி அக்கர்மங்கிற.
கர்மாங்கிறது ஆத்மா எப்பொழுதும் கர்மா செய்வது இல்லை என்கிற ஞானம். அதனால் இந்த கர்த்திருவம் இல்லைன்னா அகர்மா தான். கர்த்திருவம் இருக்கிற பொழுது நான் செயல் செய்கிறேன் சும்மா இருக்கிறேன்னு சொன்னாலும் அது கர்மா தான். கர்த்திருவம் இல்லை என்றால் செயல்படுதலும் செயலில்லாமல் இருத்தலும் அகர்மா தான். அதுதான் அங்கே விவேகமாக சொல்கிறார். கர்மாவை பற்றியும் அகர்மாவை பற்றியும் விகர்மாவை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு பகவான் இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். ஆனால் எங்கே கர்த்திருவம் இருக்கோ அங்கே சும்மா இருத்தலும் செயலாகும். எங்கு கர்த்திருவம் இல்லையோ அங்கு செயல்படுதலும் சும்மா இருத்தல் ஆகும். ஆகவே நாம் அப்பிரவர்த்தன், நாம் எப்பொழுதும் எந்த செயலையும் செய்வது இல்லை. அதனால் அஜ்ஞானி தனியாக இருக்கிற போதும் கூட்டத்தில் தான் இருக்கிறான். அவன் புத்தியில் எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கு, எல்லா விஷயங்களும் இருந்து கொண்டே இருக்கு. ஞானி கூட்டத்தில் இருக்கிற பொழுதும் தனியாகவே இருக்கிறான். அதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவன் சாட்சியாக கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் விவகாரங்களை செய்து கொண்டு இருந்தாலும் அவன் தனியாக செயலற்றவனாகவே இருக்கின்றான். அப்படியே தன்னை பார்க்கிறான். அவனுடைய மனதில் செய்கிறேன்கிற எண்ணமானது துளியும் இல்லை. அஜ்ஞானிக்கு சும்மா இருக்கிற பொழுதும் நான் செய்கிறேன்கிற எண்ணமானது சும்மா இருக்கிறேங்கிறதே ஒரு கர்த்திருவமாக இருக்கிறது. அதே மாதிரி தனியாக இருந்தாலும் உண்மையிலே அவன் தனியாக இல்லை, அவன் தலைக்குள்ளே எல்லாம் இருக்குன்னு எல்லாம் இருக்கிறது. அதனால் தயானசாமி சொல்வார், இவன் ட்ரெயினில் போகிற போது இங்கேருந்து ஒரு ரிஷிகேஷ் போகணும் இல்லை காசி போகணும்னு போகிறான். ஒரு 2 நாள் பயணப்பட்டு போகிறான். இவன் டிக்கெட் வாங்கிட்டு போகிறது இவனுக்கு மட்டும்தான். ஆனால் இவன் தலைக்குள்ளே எல்லா சொந்தக்காரங்களும் உட்காந்துருக்காங்க. அவன் என்ன பண்ணானோ இவங்க என்ன பண்ணாங்களோ ஊரில் என்ன நடந்ததோ இதெல்லாம் சரியாக பண்ணாங்களா இல்லையான்னு ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருக்கான். என்ன நடந்ததா இது நடந்ததான்னு. டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாள் இவன் மட்டும்தான். மிச்சம் எல்லாரையுமே மனசில் புத்தியில் தூக்கிக்கிட்டே தான் போகிறான், கூட்டிகிட்டே தான் போகிறான்னா. அந்த மாதிரி இவன் செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் ஒரு செயல் இருக்கின்றது, பிரவர்த்தி இருக்கு, கர்த்திருவம் இருக்கின்ற பொழுது. ஆனால் வாஸ்தவமாக ஆத்மா எப்பொழுதும் அகர்த்தா அகர்ம என்று எப்பொழுதும் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அடுத்த லட்சணம் சிவன். இங்கே சிவம்னு அந்த சிவம்ங்கிறதுக்கு சாதாரணமாக மங்களம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல துரியம்ங்கிற அர்த்தத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். பாட்டை படிக்கலாம். இலகு சிவன் என்னும் அது 4ஆவதாம் பொருள். எவ்விதமெனில் ஒன்றுதிக்கில் இலகலற்று ஒன்றொழிதல் உறும் அவத்தாத்ரய இயலு ஜகம் மூன்றினுக்கும் இலகு கரியாகியே 4ஆம் பொருளதாய் இலையில் அத்வித சித்தாய் இலகி உருகின்ற நாம் சிவன் என்ன அனுதினமும் இதயத்து உண்ணுவாயே. இலகு சிவன் என்னும் அது 4ஆவதாம் பொருள். எவ்விதமெனில் ஒன்றுதிக்கில் இலகலற்று ஒன்றொழிதல் உறும் அவத்தாத்ரய இயலு சகம் மூன்றினுக்கும் இலகு கரியாகியே 4ஆம் பொருளதாய் இலையில் அத்வித சித்தாய் இலகி உருகின்ற நாம் சிவன் என்ன அனுதினமும் இதயத்து உண்ணுவாயே. இலகு சிவன் என்னுமது 4ஆவதாம் பொருள். நல்ல சிவன்கிறதுக்கு 4ஆவதான பொருள், 4 அப்படின்னு பொருள். 4ஆவதாம் பொருள் 4ஆவதாக இருக்கின்ற பொருள். அதனால் 4 துரியம்னு சொல்லுவோம். துரியம்னா 4ன்னு அர்த்தம். துரியம்னா 4ஆவது, 4. என்னென்ன ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் 3 அதுக்கு வேறையாக இருக்குது, 4ஆவதாக இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு துரியம்னு பேர். துரியம்ங்கிற லட்சணம் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இங்கே சிவன்கிறத அதே பொருளில் சொல்கிறார். 4ஆவதுன்னு. சிவன்னா 4ஆவது, சிவம்னா மங்களம், எப்பொழுதும் மங்களமாக இருக்கக்கூடிய 4ஆவதான பொருள். எவ்விதம் எனில் எப்படி என்றால்
ஒன்று உதிக்கில் இலகலற்று ஒன்று ஒளிதல் உறும் அவஸ்தாத்திரய இயலு ஜகம் மூன்றினுக்கும். ஒன்று வருகின்ற பொழுது இன்னொன்று இருப்பதில்லை. ஒரு அவஸ்தை இருக்கிற பொழுது இன்னொரு அவஸ்தை இருப்பது இல்லை. அப்போ ஒரு அவஸ்தையில் இருக்கக்கூடிய உலகம் இன்னொரு அவஸ்தைக்கு செல்லுகின்ற பொழுது இல்லை, இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ஒன்று உதிக்கில், ஒன்று தோன்றினால், இலகலற்று ஒன்று ஒளிதல், இருப்பது இல்லாமல் இன்னொன்று ஒளிந்து போய்விடுகிறது. இப்படி வர்றது அவஸ்தாத்திரயம். விழிப்பு, கனவு, உறக்கம், மூன்று அவஸ்தைகள். அந்த மூன்று அவஸ்தைகளில் தோன்றுகின்ற மூன்று உலகங்கள். விழிப்பு நிலையில் ஒரு உலகம் நமக்கு தெரிகின்றது. கனவு நிலைக்கு போகிற பொழுது இந்த விழிப்பு நிலையில் இருக்க உலகம் இல்லை, அது தனி உலகமாக இருக்கிறது. இங்கே விழிப்பு நிலையில் இருக்கிற உலகம் கனவு நிலையில், இவர் பகலில் தூங்குறாரு, கனவுல ராத்திரியில் இருக்கிறார். இல்லை, ராத்திரியில் தூங்குறார், கனவுல பகலாக இருக்கின்றது. அப்போ வேற காலம், வேற இடம் எல்லாமே மாறி இருக்கு. அங்கே வேற விதமான விவகாரம் இருக்கின்றது. அதனால் அது வேறு உலகமாக இருக்கின்றது. அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாக்கா அங்கே அவித்யா உலகத்தில் இருக்கிறார், எதுவும் இல்லை. மாயா உலகத்துக்குள்ளே, அவித்யா உலகத்துக்குள்ளே இருக்கிறார். ஒரு அவஸ்தை இருக்கிற பொழுது இன்னொரு அவஸ்தை இல்லை. ஒரு அவஸ்தையில் இருக்கிற உலகம் இன்னொரு அவஸ்தையில் இல்லை. இயலு ஜகம் மூன்றினுக்கும். ஒளிதல் உறும் அவஸ்தாத்திரய இயலு சகம் மூன்றினுக்கும் இலகு கரி ஆகியே. இந்த மூன்று உலகங்களையும் அறிகின்ற சாட்சி ஆகியே. கரியாகியன சாட்சி ஆகியே. இலகுன விளங்கி கொண்டிருக்கின்ற சாட்சியாக நான்கதாம் பொருளாய். அப்போ இந்த மூன்று அவஸ்தைகள், மூன்று சரீரங்கள் மாறி மாறி போகுது. அதற்கு சாட்சியாக இருக்கிறதுனால இவர் இந்த சரீரத்துக்கு, ஒரு சரீரத்துக்குள்ளே இருந்தால் மூணு அவஸ்தைக்குள்ளாக இருக்கணும். இந்த மூன்றுக்கும் வேறாக இருக்கிறதுனால நான்காவது பொருள் போல இருக்கின்றார். அதனால் நான்கதாம் பொருளாதான நான்காவதான பொருளை போல, நான்காவதான சரீரத்தில் இருக்கும். ஆனால் மூணு சரீரமும் போகுது. இவர் மூன்றையும் அறிபவராக இருக்கிறார்னா மூன்றுக்கும் வேறாக இருக்கிறார். அப்போ மூன்று அவஸ்தைகளுக்கும் வேறான நான்காவது அவஸ்தையில் இருக்கிறார், அல்லது மூன்று சரீரங்களுக்கும் வேறான நான்காவது ஒரு சரீரத்தில் இருப்பது போல இருக்கின்றார். ஆனால் நான்கதாம் பொருளாம். இந்த மூன்றுக்கும் வேறுங்கிற அர்த்தத்தில் நான்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு. நான்கதாம் பொருளதாய் எல்லையில்னா எல்லையில், அத்வித சித்தாய் எல்லை இல்லாமல் இந்த பொருள், இந்த ஜகத்து, அதில் காலம் இடவரையறை இருக்குது. விழிப்பு நிலையில் இருக்க காலம் வேறு, கனவு நிலையில் இருக்க காலம் வேறு, இங்கே இருக்கக்கூடிய பொருள் வேறு, அங்கே இருக்க பொருள் வேறு, இங்கே இருக்க இடம் வேறு, அங்கே இருக்க பொருள் வேறு, இதெல்லாம் இருக்குது. எல்லைங்கிறது இங்கே இருக்கின்றது. ஆனால் மூன்று அவஸ்தைகள்லையும் இவர் அதற்கு வேற அறிவதனால அவர் எல்லை இல்லாமல் இந்த கால மாற்றங்கள், இடமாற்றங்கள், உலக மாற்றங்கள், அவஸ்தைகள் மாறினாலும் அதனால் வரையறுக்கப்படாதவராக அத்வித சித்தாய், அத்வைத்தமான ஒன்றையான சைத்தன்யமாய் இலகி உருகின்ற நாம், அவற்றை அறிந்து பிரகாசித்து கொண்டிருக்கின்ற நாம், மூன்று அவஸ்தைகளையும் அதற்கு வேறாக இருந்து பிரகாசித்து, நான்காவதாக இருந்து அதை பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சிவன் என்ன அனுதினமும், நாம் நான்காவதான சிவம் என்றே அனுதினமும் எப்பொழுதும் இதயத்து உண்ணுவாயே, இதயத்து சிந்திப்பாயே, தியானிப்பாயே. அடுத்த லட்சணம் அமிர்தம். மிருத்தம்னா மரணம், அமிர்தம்னா மரணமின்மை. மரணம் இல்லாத தன்மையை உடையவனுக்கு அமிர்தன்னு பேரு. மரணம் இல்லாதவன் அமரன் என்ற அர்த்தம். ஆகின்ற மரணம் இல்லாது அமிர்தம் யோகா. அமிர்தமோடு தேவாமிர்தம் புசித்தே சாகின்றோன் அலன் என்றே யுற்ற பேரும் சாரீசர் பிரளயத்தில் நசித்தல் போல ஏக அனந்த ஆனந்த சித்து நாம் என்று இலகலுறும் மோட்ச அமிர்தத்தை உற்றோன் சோகமுடன் ஒரு காலும் நசியாதால் நாம் சொல்கின்ற அமிர்தன் எனத் துணிந்து கொள்ளே. ஆகின்ற மரணம் இலாது அமிர்தம் யோகா. அமிர்தமோடு தேவாமிர்தம் புசித்தே
சாகின்றோன் அலனென்றே உற்ற பேரும் சாரீசர் பிரளயத்தில் நசித்தல் போல ஏக அனந்தானந்த சித்து நாம் என்று இலகலுறும் மோட்ச அமிர்தத்தை உற்றோன் சோகமுடன் ஒரு காலும் நசியாதால் நாம் சொல்கின்ற அமிர்தன் எனத் துணிந்து கொள்ளே. ஆகின்ற மரணம் இல்லாது அமிர்தம். அமிர்தம்னா என்னது? மரணம் இல்லாதது அமிர்தம். இல்லாதுங்கிறது இல்லாதது. ஆகின்றன வருகின்ற மரணமானது இல்லை. மரணம் வருதல் இல்லாமல் எது இருக்கின்றதோ அதற்கு, அந்த நிலைக்கு அமிர்தம் என்று பெயர். அது எப்படி வருது? யோகா அமிர்தமோடு தேவாமிர்தம் புசித்தே. யோக சாதனைகளால், அஷ்டாங்கம் முதலான யோக சாதனைகளால் ஒருவன் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு, அமிர்தத்தினா நீண்ட காலம் உயிர் வாழ்தல் என்பது, அது யோக சாதனைகளால் ஒருவன் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். அப்புறம் தேவாமிர்தம், தேவர்கள் அமிர்தம் உண்டு, அதனால் சாகாமல் இருக்கின்றார்கள்னு பார்க்குறோம். யோகாமிர்தம் தேவாமிர்தம் இந்த இரண்டும் புசிக்கின்ற பொழுது சாகின்றோன் அலன் என்றே உற்ற பேரும். அதனால் மரணம் இல்லாதவன் என்று இருந்த போதும் யோகிகள் தங்களுடைய யோக சாதனைகளால் பிராணஜெயம் செய்து நீண்ட காலம் இருக்கிறார்கள், மரணம் இல்லாமல் இருக்கிறார்கள். சித்த புருஷர்கள்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கலாம், இருக்க முடியும். அதில் காக்க புசுண்டர்னா இந்த ஞான வாசிஷ்டத்தில் கதை வருது. பல யுகங்களாக உன்னை மாதிரி 10 பிரம்மா பார்த்துருக்கேங்கிற அவர் அந்த பிரம்மன் போய் நீங்கள் எப்படி நீண்ட காலம் இருக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் ஆதியிலேருந்து சொல்கிறார், என்னெல்லாம் உலகம் போச்சு, என்னெல்லாம் நடந்ததுன்னு பழைய வரலாறுலாம் சொல்கிறாரு. நீ 10வது முறை என்கிட்ட கேட்குறேன்னா, யார்? பிரம்மாவே. நீ இதுக்கு முன்னாடி இதே கேள்வி இதுக்கு முன்னாடி முந்தின பிறவியில் கேட்டிருக்கிற, இப்போ 10வது முறை என்கிட்ட இதே கேள்வியை கேட்குறேன்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன எப்படி இருக்க முடியுதுன்னா அவருக்கு யோகம்ங்கிறத சொல்கிறார். அந்த யோகத்தினால் அப்படி இருக்க முடியும். அப்போ நீண்ட காலம் இருக்கிறதுன்னு. அதே மாதிரி அமிர்தம் புசிக்கிறதுனால நீண்ட காலம் இருக்கலாம். அப்படியெல்லாம் அப்படி சாகின்றோம் அலன்ன, மரணம் இல்லாமல் இருக்கின்றோம் என்று உற்ற பேரும், அப்படி அமரர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுபவர்களும் சார் ஈசர் பிரளயத்தில் நசித்தல் போல, அந்த ஈஸ்வரனுடைய சங்கல்பமாக தோன்றுகின்ற பிரளயத்தில், பிரளய காலத்தில், இப்போ சிருஷ்டி முழுக்க போகிற பொழுது அவர்களும் போய்விடுவார்கள். அப்படி பிரளயத்தில் நசித்தல் போல. ஆனால் பிரளய காலம் வரைக்கும் அவர்கள் இருக்கலாம். இந்த சதுர்யுகம்னா சதுர்யுகத்துக்கு இருக்கலாம், அதுக்கப்புறம் போய்விடுவார்கள். அப்படி பிரளயத்தில் நசித்தல் போல. ஆனால் எப்படியா இருந்தாலும் என்னதான் அமிர்தம் சாப்பிட்டாலும் நம்ம விட நீண்ட காலம் இருக்கிறதுனால அவர்களுக்கு அமரர்னு பேர். அதனால் அவர்கள் மரணமே இல்லாமல் இருப்பார்கள்னு இல்லை. நம்ம பூலோகத்தோட பூமியோட காலத்தை ஒப்பிடுகிற பொழுது, மனிதர்களுடைய ஆயுளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நீண்ட ஆயுள் உடையவர்கள். பிரம்மாவும் அப்படித்தான், அவருக்கு நீண்ட ஆயுள்னா அதுவும் ஒரு பதவி தான். அவர் ஒரு காலத்தில் அதிலிருந்து போய்விடுவார். அடுத்த பிரம்மா வருவார், அதே மாதிரி அடுத்த இந்திரன் வருவான். அதனால் மரணம்னா நமக்கு மாற மாதிரி நோய் முதுமை மரணம்ங்கிறது அங்கே இல்லை. திடீர்னு போயிடுவார், அவ்வளோதான். திடீர்னு போயிடுவார். புண்ணியம் முடிஞ்ச உடனே அடுத்த லோகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஞானம் இருந்தால் மோட்சத்துக்கு சென்று விடுவார்கள், அவ்வளோதான். ஆனால் அங்கேயும் மரணம்ங்கிறது இருக்கின்றது. பிரளயத்தில் நசித்தல் போல ஏக அனந்த ஆனந்த சித்து நாம் என்று இலகலரும் மோட்ச அமிர்தத்தை உற்றோன். அல்ல, ஏக்கம் ஒன்றாக இருக்கின்ற, அனந்த முடிவற்றதாக எல்லையற்றதாக, ஆனந்தமாக, சித்தாக ஆனந்த சைத்தன்யமாக, சித்து நாம் என்று அதை அறிந்து கொள்வதனால, அப்படி ஏற்கனவே ஆத்மா அப்படி இருக்கிறது, ஏக்கமாக ஒன்றாக இருக்கின்றது, அதற்கு சமமாகவோ மேலாகவோ கீழாகவோ வேறொன்று இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது. அது கால தேச வஸ்து வரையில இல்லாமல் எல்லை இல்லாமல் அனந்தமாக இருக்கின்றது, மரணம் இல்லாமல் இருக்கின்றது, ஒரு ஆனந்தமே வடிவானதாக இருக்கின்றது, சைத்தன்ய சுரூபமானதாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நாம், அதில் இருக்கின்றதுன்னா ஏதோ ஒன்றுனா அப்படி ஏதோ ஒரு ஆத்மா அப்படி இருக்கான் அப்படின்னு இல்லை. சித்து நாம்னா அது நாம் என்று, ஏக அனந்த ஆனந்த சித்து நாம் என்று இலகல் உறும் மோட்ச அமிர்தம், அந்த சித்து நான் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மோட்சமாகிய அமிர்தத்தை உற்றோன், மோட்சமாக அமிர்தத்தை அடைந்தவன். சோகமுடன் ஒரு காலும் நசியாதால்,
சோகமடைந்து ஒரு காலம் அழிந்து போதல் என்பது இல்லை. மற்ற எல்லோருக்குமே பிரளய காலத்தில் மரணம் உண்டு. ஆனால் மோட்சத்தை அடைந்தவன் பிரளயத்திலும் அழிவது இல்லை. ஏன்னா அவன் பிரம்மமாக இருக்கிறார். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, அவன் பிரம்மமாகவே இருக்கிறான். இப்போ எப்பொழுதும் அழிவற்றவனாக இருக்கின்றான். ஆனால் உண்மையான அமிர்தன் யாருன்னா ஆத்ம ஞானம் உடையவன் தான். நசியாதால் நாம் சொல்கின்ற அமிர்தன் என துணிந்து கொள்ளே. நாம் சாஸ்திரம் சொல்லுகின்ற அமிர்தத்தன்மையை அடைந்தவன் நாம் என்று, அமிர்தத்தில் எப்பொழுதும் இருப்பவன், அமிர்தமாக எப்பொழுதும் இருப்பவன் என்று அறிந்து துணிந்து கொள்ளேன என்று சிந்தனை செய்வாயாக, என்று தியானிப்பாயாக. ஆத்மா அமிர்தம், நான் அமிர்தம் என்று புரிந்து கொண்ட அவனும் அமிர்தனாக ஆகிவிடுகின்றான். அப்படி தியானிக்க வேண்டும். அடுத்த லட்சணம் நிரூபன் என்பது ரூபம் இல்லாதவன் நிரூபன். அதனாலே வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.